அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம். இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. அதாவது ரிஷப ராசியில் நடைபெறுது. இந்த நிகழ்வானது 24/5/2024 முதல் 8/6/2024 வரை, அதாவது சுமார் 15 நாட்கள் நடைபெறுதுங்க. சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு மட்டுமே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி சஞ்சாரம் செய்யும் போது அது அபரிவிதமான ஒரு சில அரிதான யோகத்தை ஏற்படுத்துங்க. சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா சில வருடங்களா சில மாதங்களா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கஷ்டங்களையே கொடுத்துட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த யோக கிரகங்களுடைய சேர்க்கை திடீர் விதமான ஒரு அதிர்ஷ்டத்தை அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. அதே போல் ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் மொத்தமாக தீர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த தருணத்திற்கு, அதாவது அடுத்த சுப நிகழ்வுகளுக்கோ அல்ல அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இந்த யோக காலம் உங்களுக்கு சொல்லுதுங்க. ஸோ இந்த சதுர்கிரக யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பகவான், இந்த சுக்கிரன், புதன் மற்றும் குரு. ஸோ சூரியன் நவகிரகங்களிலே முதல் கடவுள் என்று அழைக்கக்கூடியவர், உலகிற்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அதே போல இந்த அதாவது ஆத்மகாரகர் என்று அழைக்கக்கூடியவர், அரசியல் சார்ந்த துறை, அதே போல அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாக திறமை கொண்டவர்கள், தந்தை மற்றும் தந்தை உறவுகளை குறிக்கக்கூடியது இந்த சூரிய பகவான். அதே போல இந்த சுக்கிரன் காதல், திருமணம், தாம்பத்தியம், சொகுசு வாழ்க்கை மற்றும் ஆடம்பரம், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் புத்திக்காரகன், அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, செயல்பாடு, புத்தி கூர்மை, கல்வி போன்றவற்றை கொடுக்கக்கூடிய புதன். அதே போல இந்த குரு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள், அதாவது மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, ஒருவருடைய கௌரவம், அதே போல அவருடைய புகழ் மற்றும் பக்தி போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மகர ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டவர். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுது. ஸோ மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இளம் வயதில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போவோமா, இல்லை வாழ்க்கை பூரா இதே கஷ்டத்திலேயே இருந்துருவோமா, இழக்கக்கூடாத இழப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சாச்சு, வாங்காத பேரும் வாங்கியாச்சு, வாங்காத கடனுக்கு வட்டியும் கட்டியாச்சு, வேலையும் பறிபோச்சிங்க, தொழிலையும் நஷ்டம். ஸோ எல்லா விதத்துலையும் ஏதாவது சனி பகவானை அதிபதியாக வச்சுருந்தாவே அப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள், அதாவது யோசனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, பாதச்சனியில் இருக்கமா, ஒருவேளை அதனால் இப்படி இருக்குமா, இல்லை நம்மளுடைய கிரக அமைப்புகள் எதுவும் சரியில்லையா, ஸோ நம்மளோட 2ஆம் இடத்துல சனி பயிற்சி நடந்தது, ஸோ அதனால் இப்படி இருக்கோம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் எல்லாமே தடைப்பட்டிருக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு குழப்பத்தில்ங்க எல்லா விஷயத்தையும் போட்டு யோசிச்சு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கே நம்ம போகவே முடியாதா. ஆனால் எல்லா நேரத்துலையும் கடினமான உழைக்கக்கூடிய நபர் தான். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உழைச்சி அதுக்கு உண்டான பலனை பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தடையாக இருக்கணும். நான் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கேங்க, ஆனால் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறேன், போகிற இடமெல்லாம் தேவையில்லாத கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் இந்த கஷ்டத்துலேருந்து எப்போ தான் வெளியே வருவோம், அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரமாட்டோமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 5ஆம் இடமான, அதாவது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடின உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக இருக்குங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலேருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இந்த சதுர்கிரக யோகமும் ஒரு நல்ல தருணமாக இருக்க போது. ஸோ முயற்சி திருவினை ஆக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். அந்த தொழில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழில் ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இதாக இருந்தீங்களோ அதே எண்ணங்களோட இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இது யோக காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையுங்க. அதே போல் இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஸோ இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடுங்க.
யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசிட்டு இருந்தாங்களா, நீ எல்லாம் இந்த தொழிலை பண்ணி என்னத்தை சாதிக்க போகிற, இதெல்லாம் உனக்கு நடக்கிற வேலையா, இந்த வேலையெல்லாம் நீ எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, தேவையில்லாமல் நஷ்டத்தை தான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் உங்களுடைய சாதனையை புரிந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அவங்க யாரெல்லாம் உங்களை வந்து நம்பாமல் ஒரு சில விஷயத்தை கொடுக்காம உங்களை நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது மாறுங்க. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம், வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்கான சில தருணமாக இந்த வரக்கூடிய சதுர்கிரக யோக காலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அளிக்குங்க. அதே போல் இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மேலதிகாரிகளோட தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாயிட்டே இருக்கும். அவங்க சொல்கிறது, அதாவது ஒரு சாதகமற்ற சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குங்க. இந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு அனுசரித்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறதே இல்லை. வேலையிலையும் எனக்கு திருப்தி இல்லை. அட்லீஸ்ட் வெளிநாடாவது போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு வேலை செஞ்சுட்டு வரலாம், வெளிநாடு போனாவது கொஞ்சமாவது காசு சம்பாரிச்சு இந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படின்னு நம்மளும் எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணுறோம். ஸோ இருக்கிற இடத்துலையும் சரியான வந்து ஒரு ஒரு நல்ல மன நிம்மதி இல்லை. வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இல்லை. போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம், பண விஷயத்தில் எல்லா விதமும் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போதுங்க. ஸோ வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், அதாவது உங்களுடைய மேலதிகாரோடு அனுசரித்து ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் உருவாகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல திருப்திகரமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலை நமக்கு திருப்தியாக இருந்தால் போதுங்க. ஸோ அப்போ தான் அந்த வேலையை நம்ம வந்து இஷ்டப்பட்டு செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு திருப்தி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் இந்த வெளிநாடு போகிறதுக்கான சில தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டான விதத்தில் வெரிஃபை ஆயிருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண உதவி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவோ சொந்த பந்தங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சில உதவிகள் கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் வெளிநாடு சென்று வேலைகளை முடித்து அது மூலமாக நல்லா சம்பாதிச்சு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு தருண காலமாக இந்த சதுர் கிரக யோகம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போகுதுங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில தடைகள், சுபகாரியங்கள் எனக்கு எப்போ தான் நடக்கும், கல்யாணம் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கனவாக போயிடுச்சுங்க, நிறைய பொறுப்பு இருந்தது, சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணணும், சகோதரருக்கு திருமணம் பண்ணணும், வீட்டில் சில அதாவது வீடு கட்டி செட்டில் ஆகிட்டு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும், இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வெளியே வந்துட்டு எனக்குன்னு ஒரு சுப நிகழ்வுகள் பார்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கு வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கே போய் பொண்ணு பார்க்க போனாலும் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக இருக்குது, பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு சுப நிகழ்வுகள் நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலம். அந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானத்தோட அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சூரிய பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமணம் சார்ந்த சில யோகங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறையும், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீருங்க, நல்ல அந்யோன்யம் உருவாகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல அந்யோன்யம், ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்று சேர்றதுக்கான சில வாய்ப்புகளாக இருக்க போது. அப்போ மனைவிக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை உங்களால் வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் இருந்தப்போ அதனால் உங்களுக்கு உள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இப்போ தேவையான விஷயங்கள், அதாவது பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது விலகுங்க. போதுமான அளவு பணம் திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. அதே போல் இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கடன் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பணம் நிறைய வாங்கிட்டுங்க. அந்த கடன் பிரச்சனையினால் என்னால் அதிலிருந்து சமாளித்து வெளியே வரவே முடியல, இதனால் தேவையில்லாத கெட்ட பேர் வந்துட்டுருக்கு, வாங்கின இடத்துல என்னால் பணத்தை கொடுக்க முடியல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எதையாவது ஒன்று விற்று கட்டலாம் அப்படின்னு நினச்சா கூட அதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கூடிய நபர்களுக்கு இந்த டைமில் நீங்கள் சில முயற்சிகள், அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும், இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸை சேல் பண்ணி அந்த வாங்கின கடனை அடைச்சிடலாம், இல்லை அந்த கடனை அடைச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது புதுசாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்ச பொருட்களை விற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட நல்ல யோக காலமாக இருக்க போது வீடு கட்டுவதற்கான தருணமாக அமைய போதுங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை போயிட்டே இருந்தது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு எப்போ தான் வரும், அப்போ தான் நான் வந்து அந்த இடத்துல சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இந்த 5ஆம் இடம்
பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான சில வாய்ப்புகள் இருக்க போது. அதே போல் அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமோ, இல்லை அதை விற்று உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போதுங்க. அதே போல் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஸோ உடல் ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட சில கான்சன்ட்ரேட், அதாவது கரெக்டான விதத்தில் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ட்ரீட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் இந்த நீண்ட நாளாக வந்து ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க, கடைசி வரைக்கும் இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை, அதை நான் எப்போ தான் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம். இடம் வாங்கக்கூடிய யோக காலமாக இந்த சதுர்கிரக யோகமானது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஸோ எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குங்க. அதே போல் இந்த கல்வி சார்ந்த சில முயற்சிகள், அதே போல் 2ல் சனி இருக்கிறதுனால கல்வி ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஒரு நல்ல உயர்கல்வி படிப்பதற்கான சில சூழல்ங்கிறது உருவாகும். ஸோ குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டுங்க, ஸோ கல்வி படிப்பவர்களுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது இந்த சதுர்கிரக யோக காலம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக வச்சு ஒப்பீடு பண்ணி பார்த்து அதுக்கு உண்டானபடி சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.